இப்படி சொல்லப்படுகிறது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்துல அன்பு கூறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இங்கு சொல்லப்படுகிறது சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று சொல்லி. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம கடந்து போகிற அநேக விதமான பாதைகள் நடுவில், ஐயோ எனக்கு இந்த கவலை இருக்கிறது, இந்த பிரச்சனை எனக்கு இருக்கிறது, இந்த மனுஷனால இந்த சத்துருவினால எனக்கு இவ்வளவு பெரிய போராட்டம் இருக்கிறது, இந்த நெருக்கத்தை என்னால் தாங்கி கொள்ள முடியல, இதிலிருந்து எனக்கு எப்போதான் விடுதலை கிடைக்கும் என்று பல வகையில் வேதனை நடுவில், நெருக்கத்தின் நடுவில் இந்த வியாதி என்னை வாட்டுகிறது, இந்த கடன் பிரச்சனை நெருக்கி கொண்டிருக்கிறது, நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லி அந்த சூழ்நிலை வழியாக கடந்து போகும் பொழுது, அந்த நெருக்கம் இருதயத்தை வாட்டும் பொழுது, ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ, ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலையோ, ஏன் எனக்கு மட்டும் இந்த பாடுகள் என்று சொல்லி பல வகையிலே வேதனையோடும் கலக்கத்தோடும் உங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு கடந்து போய் கொண்டு இருக்கலாம். இந்த வேதனைக்கு முடிவுதான் என்ன, இந்த பிரச்சனைக்கு முடிவுதான் என்ன என்று அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அதான் சொல்லப்படுது, தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களும் தேவனிடத்துல அன்பு கூறவர்களுக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஆண்டவர்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக ஒரு காரியத்தை நடக்க பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்கள் அறிந்து கொள்ளணும், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கிறது. ஆண்டவர் ஒரு நாளும் தீமை செய்கிற தேவன் அல்ல. அவர் உன்னுடைய பிரச்சனையை பார்க்கிறார், உன் வேதனையை பார்க்கிறார், உன் கண்ணீரை பார்க்கிறார். ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாக நடத்தி கொண்டிருக்கிறார்.